கௌரி பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளை சுற்றி என்ன நடக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நாம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணுங்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ண முடியும். அந்த அடிப்படையில் இது ஒரு முக்கியமான வீடியோ, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ லெட்ஸ் வெல்கம் குருஜி. ஓகே, ஃபஸ்ட்டு எனக்கு 3 விஷயங்கள் வந்து இதில் கேட்கணும் அப்படின்னு தோணுது. ஒன்று என்னென்னா, இப்போ அமெரிக்காவுடைய PMI இண்டெக்ஸ் வந்து டவுன் ஆயிருக்கு. லாஸ்ட் மந்தோட பார்க்கும்போது, ப்ரீவியஸ் மந்தோட பார்க்கும்போது லாஸ்ட் மந்த் வந்து மேனுஃபேக்சரிங் PMI கம்மியாயிருக்கு. அதுக்கு அடுத்த கட்டமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் இந்தியாவுடைய மார்க்கெட் வந்து நல்லாவே பூம் ஆகிட்டு இருக்கு, ஷேர் மார்க்கெட் நல்லாவே பூம் ஆகிட்டு இருக்கு. முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போது ரஷ்யா கிட்டேருந்து க்ரூட் ஆயில் வாங்குறது கூட யுவானில் தான் பேமெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால இந்தியன் எக்கானமி எதுவும் அஃபெக்ட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து இது எப்படி நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா, இல்லை மார்க்கெட்டுக்கு எந்தளவுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லுங்கள். சரி, ஒரு வியூ என்னென்னா 80s 90s ஈவன் 2000 கூட என்ன வியூ இருந்ததுன்னா, இஃப் அமெரிக்கா ஸ்னீசஸ் த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு கேச்சஸ் கோல்டு அப்படின்ட்டு. அவன் தும்மல் போட்டானா எல்லாத்துக்கும் சளி வந்துடும் அப்படின்ட்டு தான் பரவாயில்லான வியூ. ஓகே, ஈவன் ஒரு 2015 கூட அந்த மாதிரி இதுதான் இருந்தது. ஆனால் இப்போ என்னென்னா, இந்த எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த பேண்டமிக் பீரியடில் வந்து அவங்களுடைய எக்கானமியை வந்து நல்லா மேனேஜ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக அஃப்கோர்ஸ் எமர்ஜிங் பிளாக்குங்கிறது ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் கண்ட்ரீஸ் இருக்காங்க. சைனா தான் அந்த லீடர், இந்தியா, பிரேசில் இவங்களாம் வந்து ஃபாலோயிங் சைனா. ஸோ ஒரு இதை மட்டும் நம்ம சொல்லிட முடியாது, எல்லா எமர்ஜிங் மார்க்கெட்டுக்கு ஆஸ் அ ஹோல்டாக சொல்லிட முடியாது. பட் ஆனால் எமர்ஜிங் மார்க்கெட் ஃபார் பெட்டராக ஹேண்டில் பண்ணிட்டாங்க இந்த க்ரைசிஸை கம்பேர்ட் டு யூரோப்பாக இருக்கட்டும், இல்லாட்டா அமெரிக்கா இருக்கட்டும். எனி பேராமீட்டர்ஸ் எடுத்து பாருங்கள், அமெரிக்கா வந்து இஷ்டத்துக்கு மணி பிரிண்ட் பண்ணி எக்கானமிக்குள்ளே விட்டாங்க. தென் வந்து அசெட் எல்லாமே இன்ஃப்ளேட் ஆச்சு, இன்க்ளூடிங் ஷேர் மார்க்கெட்டு. யூரோப்லேயும் அதே மாதிரி தான். ஸோ அப்புறம் இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப ஹையாக போச்சு. தென் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷனை குறைக்கணும்னு சொல்லி சிவியராக ரைஸ் பண்ணாங்க. ஸோ ஆனால் அதே சமயத்தில் எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் எல்லாமே என்ன பண்ணாங்க, ரீசனபிள் இன்ஃப்ளேஷன் தான் ஃபேஸ் பண்ணாங்க. அண்டு ரீசனபிள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் இம்போஸ் பண்ணாங்க. தென் வந்து அவங்களுடைய எஸ்பெஷலி இந்தியா எடுத்து பார்த்திங்கன்னா, அவங்களோட கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டாக இருக்கட்டும், இல்லாட்டா ஃபிஸ்கல் டெபிசிட்டாக இருக்கட்டும், எல்லாம் மேனேஜபிள் லெவலில் தான் இருந்தது. ஈவன் வந்து பேண்டமிக்லேருந்து எமர்ஜ் ஆகி இப்போ கூட பார்த்திங்கன்னா அவங்க வந்து பெட்டராக மேனேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, ஈவன் சைனா கூட பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டட் ஆஃப்டர் த ஓப்பன் ஆனோடனே நல்லா க்ரோ ஆகும்னு எதிர்பார்த்தாங்க. பட் ஆனால் ஒன்றும் க்ரோ ஆகலை. அதனால் அவங்க பிகம் மோர் ப்ரொடெக்டிவாக ஆகிட்டாங்க. ஸோ அந்த பிளேஸை தான் நிறைய அதர் எமர்ஜிங் எக்கானமிஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் இந்தியா, பிரேசில் இவங்களாம் என்ன பண்ண சைனாவோட ஆப்சன்ஸை யூஸ் பண்ணி இவங்க வந்து பெட்டராக அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஏன்னா நிறைய மேக்ரோ ஃபேக்டர்ஸை வந்து வெல் வித்தின் த கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க ஆஃப்டர் த பேண்டமிக்கு. அதனால தான் நீங்கள் பாருங்கள், இந்தியா மாதிரி கண்ட்ரீஸ்க்கு நிறைய FIIஸ்லாம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அகெயின். அதனால தான் ஒரு ஷேர் மார்க்கெட்லேயே ஒரு ஸ்பர்ட் இருக்குது இப்போ நம்ம இதில் பார்க்கலாம். ஓகே, ஆனால் ஃபண்டமெண்டலி எல்லா கம்பெனியும் ஸ்ட்ராங்காக அப்படின்னு பார்த்தா செலக்டிவாக சில செக்டர்ஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்கு. அதே மாதிரி செலக்டிவாக சில கம்பெனிஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. அது டெஃபினட்டாக. இப்போ இந்த லார்ஜ் கேப் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு 35-40% ஆஃப் த லார்ஜ் கேப் பார்த்திங்கன்னா அவங்களாம் எக்ஸ்போர்ட்டுக்கு தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் TCSஆக இருக்கட்டும், இன்ஃபோசிஸாக இருக்கட்டும், இவங்களாம் எக்ஸ்போர்ட் டிபெண்டாக தான் இருக்காங்க. இந்த கம்பெனிஸ்லாம் சிவியராக அடி வாங்கிட்டு இருக்கு டெஃபினட்டாக. ஆனால் 60% ஆஃப் த இது வந்து டொமஸ்டிக் ஃபோக்கஸ்டாக இருக்குது. ஆனால் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து டொமஸ்டிக் ஃபோக்கஸ்டு தான் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. 80% ஆஃப் தம் ஒரு டொமஸ்டிக் ஃபோக்கஸ்டு, ஆனால் 20% தான் எக்ஸ்போர்ட் ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. அதனால் எந்தெந்த கம்பெனிஸு எந்தெந்த செக்டார்லாம் டொமஸ்டிக் ஃபோக்கஸ்டாக இருக்கோ அதுக்கெல்லாம் நிறைய அட்ராக்ட் பண்ணுறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரம் த டொமஸ்டிக் இன்வெஸ்டராக இருக்கட்டும், இல்லாட்டா ஃபாரின் இன்வெஸ்டராக இருக்கட்டும். ஸோ அதில் தான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, டொமஸ்டிக் ஃபோக்கஸ்டாக இருக்க எந்தெந்த கம்பெனிஸோ
அவங்க ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம டெஃபினட்டாக. இதுதான் இண்டிகேட்டர்னு சொல்வேன் நான். ஓகே சார். அண்டு ஒரு இது வந்து இந்த சிச்சுவேஷனை ஃபால்சிஃபை பண்ணிடுச்சு. என்ன பண்ணிடுச்சுன்னா, அமெரிக்கா வந்து என்ன சொன்னாங்க, 80s 90s அண்ட் 2000 கூட என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, எமர்ஜிங் மார்க்கெட்லாம் நல்லா பண்ணணுன்னா நீங்கள் வந்து உங்கள் எக்கானமியை வந்து நல்லா வச்சுக்கோங்க, நல்ல பாலிசி எடுங்க, மார்க்கெட் ஓரியன்டாக மாற்றுங்க, அப்போ தான் நீங்கள் வர முடியும் அப்படின்னு சொன்னாங்க. பட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவே வந்து ஹாவ் டு லேர்ன் லெசன்ஸ் ஃப்ரம் த எமர்ஜிங் மார்க்கெட் இன் டோட்டல். ஏன்னா எல்லாமே கட்டுக்கடங்காமல் தான் இருக்குது அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா. ஈவன் ஒரு யூரோப் வந்து ரிசெஷன்லேயே போயிட்டாங்க. பட் ஆனால் அந்த மாதிரி சிச்சுவேஷன் இங்கே இல்லை, இந்தியா மாதிரி கண்ட்ரீஸ்லாம் இல்லை ஆக்சுவலி. அதனால் இந்தியாவிலேருந்து இவங்கெல்லாம் லெசன் லேர்ன் பண்ணோம். எதிர வந்து ரேக்லெஸ்ஸாக வந்து மணி சப்ளை இன்ட்ரொடியூஸ் பண்ணலை, அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் இஷ்டத்துக்கு ஏற்றலை, ஒரு இன்ஃப்ளேஷன் கட்டுக்கடை இதில் தான் இருக்குது இந்தியாவிலலாம். ஸோ அதனால் அவங்க தான் நம்மக்கிட்ட வந்து லெசன்ஸ் லேர்ன் பண்ணணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நான். ஓகே சார். இந்த 48.4லேருந்து 46.3 மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ குறைஞ்சிருக்கலாம் அமெரிக்காவில் டெஃபினட்டாக. அது வந்து ஒரு பெரிய கன்சர்ன். அதனால தான் அவங்க வந்து ரிசெஷனில் போவாங்களா அப்படின்னு டவுட்டில் இருக்குது. பட் ஆனால் தி சர்வீஸ் பிஎம்ஐ பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இந்தியாவோட 54.4 இருக்குது. ரைட், அதே குறைஞ்சிருக்கு. 54.9லேருந்து 4 குறைஞ்சிருக்கு. ஆனால் இந்தியாலேயும் இந்த சர்வீஸ் செக்டார் வந்து நான் மச் பெட்டராக பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்போர்ட்ஸ் கூட சர்வீஸ் செக்டாரில் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால தான் நம்மளோட கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டும் குறைஞ்சிருச்சு சிக்னிஃபிகண்ட்டாக. ஒரு 3 or 4% ஆஃப் த ஜிடிபி போகணும்னு எதிர்பார்த்தாங்க. பட் ஆனால் 2% நின்று போயிடுச்சு ஃபினான்ஷியல் 23ல். ஸோ அதனால் மேக்ரோ ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஃபேவரிங் இந்தியான்னு தான் சொல்லணும் டெஃபினட்டாக. ஓகே, இதனால தான் நிறைய நம்ம அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கோம், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஆனால் அஸ் எ இன்வெஸ்டர் வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, மெயினாக என்ன பார்க்கணும் அப்படின்னா, ரீபேலன்ஸு டெஃபினட்டாக பண்ணி ஆகணும். இப்போ வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எந்தெந்த ஸ்டாக்கு இது வந்து ஒரு ஃபைனல் ஓகே இதுக்கு மேலே வந்து வேல்யூவேஷன் வந்து இந்த கம்பெனிக்கு ஜாஸ்தி அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த கம்பெனியில் வந்து எக்ஸிட் ஆகிறது ஃபார் பெட்டர்னு நினைக்கிறேன், ஒய்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஏங்கிறத நான் திருப்பி சொல்கிறேன் நான் ஷார்ட்லி. அண்டு சில கம்பெனிஸ் வந்து ரொம்ப லோவாக இருக்குது. ஆனால் டெஃபினட்டாக க்ரோத் பொட்டென்ஷியல் இருக்கும். ஒரு 3 to 4 years பார்த்தீங்கன்னா ட்ரெமெண்டஸாக க்ரோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணி வாங்குறதும் இந்த டைமில் வந்து ஒரு வைஸ் திங்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இந்த க்ரோத் ஸ்டோரி வந்து இன்னையோட நிற்க போகிறதில்ல. இந்த ஷேர் மார்க்கெட் ஏறுறதும் வந்து ஸ்டாப் ஆக போகிறதில்ல. டெஃபினட்டாக வந்து மேலே போக போகுது. நெக்ஸ்ட் 2 years டெஃபினட்டாக நல்லா தான் இருக்க போகுது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். பாரிங் ஒரே ஒரு ஃபேக்டரை தவிர. அது என்னன்னு சொல்ல முடியுமா அவங்களால? ஆயில் ப்ரைஸ் சொல்கிறீங்களா? எக்ஸாக்ட், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளால் என்ன ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அப்படின்னா, இந்த ஆயில் ப்ரைஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஏன்னா ப்ரொடக்ஷன் கம்மி பண்ண சொல்லியிருக்காங்க ரஷ்யா. கரெக்டு. ஏன்னா இப்போ பாருங்கள், ஜூலை 1 இது வந்துருச்சு, சவுதி அரேபியா ஆயில் ப்ரொடக்ஷனை குறைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அது வந்துருச்சு, இம்ப்ளிமெண்டேஷன் வந்துருச்சு. அதே சமயத்தில் சவுதியோட கிங் வந்து ரஷ்யன் பிரசிடெண்ட்டை பேசி நீங்களும் குறைங்க, எங்களோட ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, ஸோ இது என்ன ஆகுனா அவைலபிலிட்டி ஆஃப் ஆயிலை குறைக்க போகுது டெஃபினட்டாக. அப்போ இது குறைஞ்சிச்சுன்னா எப்படி இருக்க போகுது ப்ரைஸு அப்படின்ட்டு பார்க்கணும். நமக்கு வந்து இது ஒரு டேஞ்சர் ஜோன். ஏன்னா 85% ஆஃப் த ஆயில் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நமக்கு வந்து நம்மளுடைய எக்கானமி வந்து மித்த இதெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டாங்க, மேக்ரோ ஃபேக்டர்ஸ்லாம். இந்த ஃபேக்டர் மட்டும் அவ்வளோ ஈஸியாக மேனேஜ் பண்ணிட முடியாது. நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் ப்ரைஸு கொடுத்து தான் ஆகணும் ஆயில் இம்போர்ட் பண்ணோன்னா. இப்போ வந்து ரஷ்யாவும் ஆயில் ப்ரைஸை இது ப்ரொடக்ஷனை குறைச்சி பண்ணாங்கன்னா என்ன ஆக போகுது, நமக்கு அவைலபிலிட்டி அஃபெக்ட் ஆகும். அப்போ இவங்ககிட்ட தான் போய் வாங்கணும். யார்? மிடில் ஈஸ்டில் இருக்கவங்ககிட்ட தான் வாங்கணும். இப்போ நீங்களே 40% ஆஃப் ஆயில் வந்து ரஷ்யாவிலேருந்து வாங்குகிறோம். இப்போ அவங்க சொல்லிட்டாங்க யுவானில் தான் கொடுக்கணும் அப்படின்னாங்க. இந்தியாவும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. நிறைய கம்பெனிஸ் யுவானில் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. சில பேர் யுவான்லேயே பேமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல வந்து திராமில் கூட பேமெண்ட் பண்ணாங்க. யுவானில் டிரான்சாக்ஷன் பண்ணுறது ஆக்சுவலி நம்ம வந்து அந்த கரன்சியை தொட விரும்பலை.
பட் ஆனால் ரஷ்யா வந்து ஃபோர்ஸ் பண்ணுறதுனால நம்ம பண்ணி தான் ஆகணும், வேறு நமக்கு சாய்ஸ் இல்லை அதில். ஸோ அதனால் வந்து இப்போ சீப் ஆயில் வேணுமா இல்லாட்டா இந்த டாலர் இதாக பார்த்தீங்கன்னா யுவானா பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக சீப் ஆயில் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எக்கானமி அஃபெக்ட் ஆகுது, இது வந்து ஒரு எலெக்ஷன் இயர் ஆல்சோ. ஸோ அதனால் வந்து டெஃபினட்டாக வந்து இது பெட்டர் ஈவில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யுவானை எடுத்துப்பாங்க டெஃபினட்டாக. ஸோ நமக்கு ரொம்ப கவலை அளிக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா இந்த இதுதான் ஆயில் ப்ரைஸ் ஒன்று தான். அது ரைஸ் ஆச்சுன்னா, ஏன்னா சவுதி அரேபியா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கட்டைல் பண்ணுறதுனால $80 ஆயில் போகணும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. பட் அந்த மாதிரி போச்சுன்னா நம்ம இம்போர்ட் பில் இன்க்ரீஸ் ஆகும். தென் இம்போர்ட் பில் வந்து எவ்வளோ நாள் வந்து இந்த ஆயில் ப்ரைஸை நம்மளோட பெட்ரோல் அண்ட் டீசல் ப்ரைஸை அதே லெவலில் வச்சுட்டு இருக்க போகிறாங்க. அப்புறமா ஆயில் டெரிவேட்டிவ்ஸ்லாம் நிறைய இருக்குது. அண்டு ஃபர்டிலைசர் இண்டஸ்ட்ரியிலேருந்து கெமிக்கல் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஸ்பெஷாலிட்டி அண்டு ஃபார்மா கூட இன்டைரக்டாக எல்லாமே அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும் நமக்கு. அகெயின் ஒரு ஸ்மால் சிம்டம் தெரியுது, திருப்பியும் க்ரோ பண்ணுறதுக்கு இது எல்லாமே இஸ் கோயிங் டு பி ஹிட். இது இவங்களுடைய பிளான் சக்சீட் ஆச்சுன்னா. பட் அமெரிக்கன் எக்கானமி இஸ் ஸ்லோயிங் டவுன் அண்ட் யூரோப் வந்து ஆல்ரெடி இன் ரெசெஷன். ஸோ இது மேபி கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கலாம் நமக்கு. பட் இதை பொறுத்து வந்து தான் பார்க்கணும், இந்த எப்படி இந்த ஆயில் ப்ரைஸு எப்படி மேலே போக போதா இல்லாட்டா அதே லெவலில் இருக்க போதா இல்லாட்டா கீழே போக போதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்துருந்து தான் பார்க்கணும். நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. அஃப்கோர்ஸ் ஒன் மோர் ஃபேக்டரும் இருக்குது இந்த இதில். அது என்ன ஃபேக்டர்னு? அது என்ன, அஃப்கோர்ஸ் நீங்கள் மான்சூன் தான் சொல்லுவீங்க. கரெக்ட், எக்ஸாக்டாக. சரி, மான்சூன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரொடிக்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ வந்து த்ரூ அவுட் இந்தியா கவர் ஆகிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ரிட்டையர் ஆனதான் காரணம். அதனால் வந்து டெஃபினட்டாக பாருங்கள், நம்ம இதுக்கு வந்து மேட்டூருக்கு தண்ணி வரல இன்னும். அதில் ஏற்கனவே ரிசர்வாயில் இருந்த தண்ணியை திறந்து விட்டாங்க. பட் ஃப்ரெஷ்ஷாக வந்து இது வரலை. ஸோ பார்க்கணும் நம்ம இந்த மந்த் எண்டுக்குள்ளே எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதுதான் ஒரு அனதர் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இதுவும் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இந்த 2 ஃபேக்டரை தவிர வேறு எதுவும் த்ரெட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். சூப்பர் சார். 2 த்ரெட் இருக்குது. ஒன்று மான்சூன், இன்னொன்று ஆயில் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. மைண்டில் வச்சுக்கிட்டு உங்களுடைய பிளானை பண்ணுங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. ஓகே, இது வந்து அட்வர்ஸாக போயிடுச்சுன்னா, இந்த 2 ஃபேக்டரும் அட்வர்ஸாக போயிடுச்சுன்னா நம்ம வந்து இப்போ எது எது க்ரீனில் இருக்கோ அந்த மாதிரி ஷேரை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதுலேருந்து எக்ஸிட் ஆகிறதோட ஒரு ரீபேலன்சிங்கில் ஒரு நல்ல மூவ்னு தான் சொல்லுவேன் நான். ஸோ நம்ம வந்து எப்பொழுதுமே விஜிலண்ட்டாக இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இன்வெஸ்ட் பண்ணும்போது. ஸோ இந்த 2 ஃபேக்டரும் நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அது வந்து அட்வர்ஸாக போச்சுன்னா நம்ம வந்து எது எது க்ரீனில் இருக்கோ அதெல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணுறது பெட்டர். ஓகே, ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சு நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக காவிரி பிஸ்னஸ் சேனல் பார்க்க வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பெல் ஐக்கானையும் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுவீங்க. அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களையும் உங்களுடைய பணத்தையும் பத்திரமா பார்த்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.